தேர்தலில் முத்திரை பதித்த தாவேக அரசு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முத்திரை பதித்திருக்கிறதா? உங்களது பார்வை என்ன? முத்திரை ஆழமாக பதித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த அளவுல? அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த முதல் உரை எப்படி இருக்க போகிறது என்று அனைத்து மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இன்றைய தினம் அவர் பேசியிருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் தாவேகா மீது அடுக்கடுக்காக பல்வேறு கட்டங்களாக வைக்கப்பட்டுதான் வருகிறது. அந்த விமர்சனங்கள்லாம் ஒரு தவிடு பொடியாக்கக்கூடிய ஒரு வகையில இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சொற்கள் அந்த பதிவாற்றல் இருந்தது என்று தான் சொல்லணும். பொதுவாக சொற்கள்னு சொல்லும் போதே அது ஒரு ரீல்ஸ் மாதிரியான மோகத்தின் அடிப்படையில் பார்வை, அது உங்க பார்வை. நீங்க ரீல்ஸா பார்த்தா அது ரீல்ஸ், செய்தியாக பார்த்தா அது செய்தி, இல்ல ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள சொற்களாக பார்த்தா அது மாதிரி ஒரு வரவேற்பு. ஒரு சினிமா ஷூட்டிங் போலவே இருக்குன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. ஒரு பஞ்ச் டைலாக் போலவே அவர் பேசுறதா சொல்றாங்க. இன்னும் அவர் நடிகராகவே இருக்கிறார், முதலமைச்சராக மாறவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து. ஆட்சியில உதயநிதி அவர்களுடைய அந்த அரசியல் பிரச்சாரங்கள் வியூகங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுக்க வலம் வந்தார். எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை என்று ஊரெல்லாம் தப்பட்டம் அடித்து பேசிக் கொண்டிருந்தவர் தான். அதன் பிறகு பல்வேறு கட்டங்களாக அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது அதையும் நோட்படுத்திங்க. எதிர்கட்சியாக இருந்தபோது மோடி அவர்களை பகிரங்கமாக எதிர்த்ததுதான் திமுக. ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு வெள்ள பலூன் விட்டு பறக்க விட்டு அவர்களை கரம் கூப்பி வரவேற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் திமுகவை சார்ந்தவர்கள். இப்ப தாவேகா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தாவேகா தலைவர் அவர்களின் முதலமைச்சர் அவர்களை விமர்சனம் செய்வதற்கு எந்த வகையிலும் தகுதியற்றவர்களாக பார்க்கக்கூடிய விதை இருக்கு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள திராணி இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பேசுறோம், ரீல்ஸ் மாதிரி பேசுறாங்க, சினிமா படப்பிடிப்பு மாதிரி இந்த சட்டமன்றம் இருக்கிறது. அவர் கேட்ட கேள்விகள் என்ன என்பதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் இருக்கா என்பதை பார்க்கணும். நேற்றைய தினம் நடந்த அந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவர் உரையாற்றிய பொழுது தாவேகா தரப்பில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட எழுந்து எதிர்ப்புகளை தெரிவிக்கவில்லை. அவர்களுடைய அந்த ஜனநாயக உரிமை சட்டமன்றத்தில் காப்பாற்றப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதற்காக அனைத்து வேலைகளிலும் தாவேகா சார்ந்த சட்ட உறுப்பினர்கள் அமைதி காத்தார்கள் என்று தான் சொல்லணும். அப்படி நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்கி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றால் நீங்க எப்படி வரக்கூடிய நாட்கள்ல அரசை எதிர்கொள்வீங்க? நீங்க இது மாதிரியான ஒரு அவதூறு கருத்துக்களை பரப்பி தான் எதிர்கொள்வீங்க. இது ஒரு ப்ரீ பிளான்டா பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டு முதலமைச்சர் அவர்கள் வருவார். இன்றைய தினம் நேற்றைய தினம் கேட்ட கேள்விகளுக்கு நேற்றைய தினம் அவர்களுடைய தரப்பில் இருந்து எந்த ஒரு கருத்துக்களும் சொல்றாரு. முதலமைச்சரே கூட அங்க நேற்றைய கேள்விகளுக்கோ விஷயங்களுக்கோ பதில் சொல்லாம ஆளுநர் உரைக்கு பதில் சொல்லும் விதமாக அடுத்த கட்டமாக வரும். நம்ம நேற்றைய தினம் உதயநிதி அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து தாவேகா அரசின் மீது வைத்திருந்தார். ஆனா அதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அவருடைய விவாதத்துல குறுக்கிடாமல் அவருக்கு அந்த கருத்து சுதந்திரத்திற்கு அங்க வாய்ப்பளிக்கப்பட்டது. சபாநாயகர் அவர்களும் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை எதிர்கட்சி தலைவருக்கு உண்டாக்கி கொடுத்தார். எதிர்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உருவாக்கி கொடுத்திருந்தார். அந்த நிலை இன்று இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ முதலமைச்சர் அவர்கள் முதல் உரையை உரையாடுகிறார் என்றால் அவர் என்ன சொல்ல வராரு, என்ன பேச வராரு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்த கட்டமாக அதற்கு நீங்கள் எதிர்வினை ஆட்டுவது என்பதுதான் சிறந்த ஒரு ஜனநாயகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நீங்க அவர்களை பேச விடாமல் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு ப்ரீ பிளான்டா போல நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் உரையாற்ற வேண்டும். உரையாற்றிய பொழுது உடனடியாக அவருக்கு இந்த அவையில எதிர்ப்பை தெரிவித்து விட்டு அந்த சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு ப்ரீ பிளான்டா இருக்கக்கூடியதை நம்ம இன்றைய தினம் நடந்த அந்த சட்டமன்றத்தில் அந்த கருத்துக்கள் சுற்றி கவனிக்கும் போது அதுதான் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா இதில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன, இவர்கள் வைத்த அந்த விமர்சனங்கள் என்ன, அந்த கருத்துக்களுக்கு நீங்க டைரக்டா அவர்கிட்ட இன்றைய தினம் உரையாடி இருக்கலாம். ஏன் வெளியே போனாங்க, எதற்காக வெளியே போனாங்க? அப்போ நீங்க உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எப்படியாவது துடைத்து விட வேண்டும் என்ற வகையில நீங்க வேற ஏதோ ஒரு குறுக்கு வழியில சாரக்கூடியதை பார்க்கலாம். ஊழல்களை குறித்து அழுத்தமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது இவர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள் என்றால் நடுங்குகிறார்கள் என்றுதான் அர்த்தம். கோவிந்தராஜன் சார், முதல்ல முதலமைச்சர் விஜயினுடைய செய்கை
இந்த செய்கை அது அவை மாண்புக்கு சரியானதா அல்லது எதிரானதா? இன்னொன்னு, திமுக அதற்காக பயந்து கொண்டு வெளிநடப்பு செய்கிறதா சொல்றாங்க. இந்த இரண்டு விஷயங்கள் குறித்து இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வை பார்க்கும்போது எனக்கு ஒரு துருக்கிய பழமொழி தான் நினைவுக்கு வருகிறது. அந்த துருக்கிய பழமொழி என்னவென்றால், ஒரு கோமாளி அரண்மனைக்கு சென்றால் அவன் அரசனாகி விடுவதில்லை, அதற்கு மாறாக அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக ஆகிறது. அதுதான் அந்த துருக்கி பழமொழி சொல்லக்கூடியது. அதை போலதான் அதைத்தான் இன்றைக்கு நடந்த இந்த அவை சட்டசபை நடந்த நிகழ்வுகள் அதைத்தான் நினைவு கூறுகிறது எனக்கு. அதாவது தனது முன்னாள் நண்பர் எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை கலாய்ப்பதுதான் தனது மிகப்பெரிய வேலை என்று நினைத்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். அப்பாவையும் சேர்த்து, அவரது அப்பாவையும் திமுக தலைவர் ஸ்டாலினையும் சேர்த்துதான் அவர் கலாய்ப்பதுதான் அவருடைய தலையாய பணி என்று, மிகப்பெரிய பணி என்று நினைத்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். ஆனால் மக்கள் நலன் குறித்தோ மக்கள் அவர்களுடைய பிரச்சனை குறித்தோ அதை கிடப்பில் போடப்பட்டதுதான் இன்றைக்கு. சும்மா ஒரு பேருக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு லிஸ்ட் வாசிச்சார், அது கூட அந்த லிஸ்ட்ல எனக்கு ஏற்புடையது அல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அது இவங்க சொல்ற மாதிரி தான் இது பண்றாங்க. பட் அது போலதான், அதாவது இரண்டு முன்னாள் நண்பர்களுக்கு உண்டான ஒரு ஈகோ, அந்த ஒரு ஈகோல லாவணி கச்சேரியாக நடந்ததுதான் நான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தனிப்பட்ட ஈகோ தான் இவ்வளவு பிரச்சனை. அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க நேர்ந்தது. தனிப்பட்ட இரண்டு முன்னாள் நண்பர்களுக்கு உண்டான ஒரு ஈகோ, அந்த ஈகோவின் விளைவாக ஒரு லாவணி கச்சேரியாக இதை பார்க்க நேர்ந்தது. அடுத்தது அவரு சில விஷயங்கள் பார்க்கிறப்ப கருணாநிதி அவர்களை குறிப்பிட்டார், பெயர் சொல்லி கருணாநிதி என்று 2 முறை குறிப்பிட்டார். அப்புறம் ஐயோ சாரி கலைஞர் அப்படின்றார். இதுதான் அவர் திமுகவுக்கு ஒரு மாற்றமா? கருணாநிதி தான் அவர் பேரு, அவர் சொல்லிட்டு ஏன் சாரி கேட்கிறாருங்க? அது அப்புறம் கலைஞர்னு சொல்லி ஒரு திமுக எதிர்ப்பு நிறுத்தாச்சுன்னா எப்படி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்களோ கருணாநிதி அப்படின்ற, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவர் ஜெயலலிதாவுக்கு நிகராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு நிகராக, எம்ஜிஆர்லாம் கருணாநிதி என்று தான் நினைப்பார். அந்த கருணாநிதி கலைஞர்னு பேர் சொன்னதுக்கோசம் 2-3 பேரை இது பண்ணியிருந்தாங்க ஜெயலலிதா எல்லாருக்கும் தெரியும். அப்படி சொல்லிட்டு சாரின்னு கேட்கிறார். இதுதான் அவரு திமுகவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு அப்படிங்கிறது பிரதானமா இருக்கா? உதயநிதி எதிர்ப்பு அதுதான் பிரதானம். அதுதான் திமுக எதிர்ப்புன்றது கிடையாது, தனிப்பட்ட ஈகோ. அடுத்தது அவர் பேசக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு திரைப்பட வெற்றி விழா, அது ஒரு கொண்டாட்டமாகத்தான் பார்க்க தோன்றுகிறது. இந்த சபைக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த தமிழக சட்டமன்றம் பெருந்தலைவர் காமராஜ், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, அப்புறம் கருணாநிதி போன்றவர்கள்லாம் சட்டசபையில மக்களின் வாழ்வை முடிவு செய்யும் இடம் இந்த சட்டமம். மக்களின் வாழ்வு எப்படி, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும், எப்படி அவர்களுடைய வாழ்வை முடிவு செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அதுதான் சட்டமன்றம். ஆனால் இன்றைக்கு ரசிகர்களின் வைபுக்காக ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இன்றைக்கு சட்டமன்றம் நடந்தேறியது. எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் ரீல்ஸ் போட்டு சர்ச்சையில சிக்கிறாங்க. முதலமைச்சரும் அந்த பட்டியல வராரா? நிச்சயமாக அப்படித்தான் பார்க்க தோன்றுகிறது. ஏங்க, நீங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் வைக்கலாம், யாரும் அதற்கு எந்த விதமான தனி மனித அதாவது கருத்து சுதந்திரம் இருக்கு. அரசியல் ரீதியாக வைக்கலாம். சட்டமன்றம் என்பது அதுக்கு ஒரு மாண்பு இருக்கிறது. இது ஒரு நாடக கம்பெனியோ நாடக கொட்டாய் கிடையாது. அவர் கேட்கிறார், அவர் சபாநாயகர்கிட்ட நான் ஒன்று நெடுசி காட்டலாமான்னு, அதை சபாநாயகரும் அறிவிக்கிறார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் இவங்களுக்கு அந்த எம்எல்ஏக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது. இதுதானா? புத்தாக்க பயிற்சி கொடுத்தும் அது இதுதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் 2 நாட்கள் மக்களுடைய வரி பணத்துல ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணது, இது போன்ற நாடகம் பண்றதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தாங்களா? அவரும் சபாநாயகரும் அதை அனுமதிக்கிறார், நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சட்டசபையா இது ஒரு சினிமா படம் எடுக்கக்கூடிய ஒரு ஷூட்டிங்கா? இது எப்பேற்பட்ட ஒரு சபை? குறிப்பிட்ட மாதிரி எல்லா தலைவர்கள், காமராஜர், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் உட்பட அவங்கெல்லாம் இது போல நாடகம்லாம் நடிச்சது கிடையாதுங்க. அரசியல் ரீதியாக நீங்க கருத்தா பார்க்கணும், எதிர்க்க வேண்டும். இது போல நடிப்பெல்லாம் பண்ணக்கூடாது. அது மிகவும் அருவருக்கத்தக்கதாகத்தான் பார்க்க நேரிடுகிறது. அடுத்தது
விட்டா இப்படியே போனார்னு வச்சுக்கோங்களேன். இது போல இன்னைக்கு நடிச்சு காட்டணும். அடுத்தது ரஞ்சிதமே 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 அந்த பாட்டு கூட நடிச்சு காட்டுவாரோ என்னவோ தெரியல, வைபாயிடுவார். இந்த பாட்டுக்கு நடிச்சு காட்டினா ஆச்சரியப்படத்துக்கு கிடையாது. எடுத்ததும் புகழார் ஒரு பிரபல தமிழ் டெய்லி இது பிரபல தமிழ் நாளிதழ புகழ் அவங்க சொல்லிட்டாங்களாம். அவங்கதான் வந்து இதுவா மக்களின் குரலா நான் கேட்கிறேன். அவங்களுக்கு இவங்க விளம்பரத்துக்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. அப்போ விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் யார் தன்னை புகழ்கிறார்களோ, தன்னுடைய ஆட்சியை புகழ்கிறார்களோ அவர்களை பாராட்டுறதும் அதுதான் ஏங்க அப்படிதாங்க பார்க்கட்டும். சென்ற ஆட்சிக்கு இதுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒரு பிரபல நாளிதழுக்கு இவங்க புகழ்ந்து நீ பேச குறுக்கிடல, நீங்க பேசுறது நான் குறுக்கிடல, அப்புறம் பேசுங்க. அந்த நாளிதழை வந்து வாழ்த்துவதற்கு முன்பாக கடந்த ஆட்சியின் பொழுது அதே நாளிதழை கடந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து புகழ்ந்து கருத்து சுதந்திரம் வந்து அதை வாழ்த்துவது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கருத்தை முன்வைத்து விளம்பரம் வருதுன்னு புகழ்வாங்க, நடனம் ஆடுவார் என்று குறிப்பிடுகிறார். அதுவே வந்து ஒரு தவறு. முதல்வரை விமர்சனம் செய்றீங்க சார். என்ன சொன்னாரு சார்? நீங்க முதல் சுற்றுல குறுக்கிடுறீங்க, அனுமதிக்க முடியாது சார். சார் என்னுடைய ஃப்ளோ போய்டும். முதல் சுற்று இது பண்ணாதீங்க. இடையீடு பண்ணானா உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், அதுக்கு கவுண்டர் பதில் கொடுங்க சார். சபாநாயகர் வந்து இது பண்ற மாதிரி பண்ணி நிக்கிறீங்க சார். இதேதான் நடந்தது. உங்களுக்கு நீங்க தடுத்துட்டே இருந்தா இப்ப நான் பேசுறத நீங்க தடுக்கிறீங்க. இப்ப நான் பேசுறத நீங்க தடுக்கிறீங்க. நான் பேசுறத நீங்க தடுக்கிறீங்க. உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், அந்த நேரத்துல நீங்க பதில் சொல்லலாம். கருத்து சுதந்திரம் வந்து எப்படி இருக்கிறது என்பதை சார் உங்களுக்கு ஏன் சார் கோவம் வருது? என்பது பாராட்டுறது மட்டும் இருக்க கூடாது, விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கிறது இருக்கட்டும். அவர் நடனம் ஆடுனாரா? இல்ல விமர்சன ரீதியாக வைக்க வேண்டும் என்று கண்டபடி பேசக்கூடாது சார். இது வந்து ஒரு கருத்தை சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க கருத்தை சொல்லுங்க. இல்ல தொடர்ந்து இடையூறு செய்யக்கூடாது. ஒருத்தருடைய கருத்து இல்ல ஒரு சார் இவரு பேசுறேன் சார், நான் எந்திரிச்சு போறேன் சார். இவரு பேசுறேன், நான் எந்திரிச்சு போறேன் சார். நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிட்டேன். நோட் பண்ணிட்டு பேசுங்க சரிங்களா? அவர் கருத்தை சொல்ல விடுங்க. இல்ல கருத்து உங்களுக்கு நேரம் வரப்ப பேசுங்க. உங்களுக்கு நேரம் வரப்ப பேசுங்க. எல்லோருக்கும் ஒன்றுதான் சார். சரிங்களா? தாவேக்காவுடைய மக்களுக்கு இதேதான் ஆதரவு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விளம்பரம் வருதுன்றதுனால அவங்க புகழ்ந்துதான், இதுதான் இயல்பு. சென்ற ஆட்சியில அதை தான் பண்ணாங்க, இதையும் அதுதான் பண்ணியிருந்தாங்க. அதை புகழ்ந்து பேசி இது பண்ணிருக்கிறார். அடுத்தது அவர் சொல்றார், பொதுமக்களின் பைசாவை நான் உபயோகிக்க மாட்டேன், நான் இது ஒரு உத்தரவாதம் கூறுகிறேன், பொதுமக்களுடைய இது வரி அவங்களுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டேன்றார். 2 கேள்வி வைக்கிறேன். முதலமைச்சர் ஆன உடனே திருச்சிக்கு போனார், தனி பிரைவேட் ஜெட் என்ன இங்கேருந்து திருச்சிக்கு போனார். அது கட்சி ரீதியாக போனார். அதற்கு உண்டானதுக்கு அரசு பணத்திலிருந்து போனாரா இல்ல இதுல ஏன் போறதுக்கு சாதாரண கமர்ஷியல் பிளைட்ல எல்லாரும் போறாங்கல்ல, முதல்ல சார் பிரைவேட் ஜெட்ல போனார் சார். சார் அந்த பிரைவேட் ஜெட் சார் ஒரு நிமிஷம் அவருடைய பிரச்சாரங்கள்ல அவர் மேற்கொண்ட பிரைவேட் ஜெட்ல சார் இப்ப நான் சொல்றேன் உள்வாங்கிக்கங்க. எனக்கு அந்த பிரைவேட் ஜெட்டுக்கு உண்டான காசு எவ்வளவு ஆகும்? பல கோடிகள் ஆகும் சார் போயிட்டு வரதுக்கு. அது யாருடைய வரி பணத்திலிருந்து போனார்? ஒருவேளை இவர் தன்னுடைய சொந்த காட்டு எடுத்து போனாலும் அது சொல்லட்டும், சொந்த காத்துல போனேன். இப்ப டெல்லிக்கு போனார், 2 நாட்கள் அரசு முறை, இது வந்து அரசு முறை பயணமாக சென்றார். அதுவாது நம்ம வந்து கட்சி ரீதியாக சென்றான்னு இது பண்ணி அவர் தனி காசு. பட் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அரசு முறை பயணமாக 2 நாட்கள் சென்றார். அப்பொழுதும் தனி விமானம், அவருக்கு என்று சொல்லக்கூடிய பிரைவேட் ஜெட், அரசுக்கு சம்பந்தமே இல்லாத சில நபர்களை கூட்டி கொண்டு போனார். அது யாருடைய வரி பணத்திலிருந்து செல்கிறார்? மக்கள் பணத்தை வீணடிக்கிறாருன்னு சொல்றீங்க. அது ஆனா அப்ப இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு? நாங்க மக்கள் பணத்தை எதுவுமே தொடமாட்டோம் இடமாட்டோம்ன்றாரு. கட்சி நிதி சார்ந்து யாரையும் வந்து நாங்க வந்து செலவு பண்ண விட மாட்டோம், பார்ட்டி ஃபண்ட்ன்றதே தாவேக்காவுல இல்ல. அவர் அந்த இதுக்கு நான் வரவே இல்லைங்க. அவர் சொன்னது, நாங்கள் எங்களுடைய கட்சி இது போன்ற எந்த விதமான மக்கள் பணத்தையோ அரசு பணத்தையோ நாங்க கையே வைக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இது அரசு முறை பயணமா ஒரு தனி ஜெட்ல போயிருக்காரு, அதுக்கு பல கோடி ஆயிருக்கும்.
இங்க இருந்து போயிட்டு வருது. அவரு கூட 10 பேர் பயணித்தாங்க. அவர் கூட அரசு ரீதியாக அரசு அதிகாரிகள் பயணித்தார்களா, இல்ல அவர் கூட மந்திரிகள் பயணித்தார்களா? அவருடைய ஜெட் விமானத்துல அவருக்கு சிகை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு நபர் போயிருக்கிறார். அவருக்கு இந்த இது அவர் கூட நேற்றைக்கு அபிஷியலா வந்திருக்க ஜெகதீஷ் என்பவர் போயிருக்கார். இன்னும் ஒரு 4-5 பேர் போயிருக்கிறாங்க. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி நியமனம் அதை குறித்து நான் செப்பரேட்டா பேசுறேன். இல்ல எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து பேசுறது தான் வந்திருக்குது. ஒரு முடிவோடு தான் வந்திருக்கீங்க. ஆமா, இது வந்து யாருடைய பணத்திலே சென்றிருக்கிறார். இதற்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். இதற்கு முதல்ல வெளிப்படைத்தன்மை செய்வாரா? இதற்கு முன்னாடி பயணித்த எல்லா முதல்வரும் இது போல தனி விமானத்தில் தான் போயிருக்காரா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் வந்து அந்த எல்லாரும் பொதுமக்கள் பயன்படுத்துங்க அந்த ஒரு விமானத்தில் தான் பிசினஸ் கிளாஸ்ல போவாங்க. தனி விமானத்துல போயிருக்கிறாங்களா? ஏன்னா இவருக்கு அந்த நடிகர் அந்த ஸ்டேட்டஸ், உச்சக்கட்ட நடிகர் ஸ்டேட்டஸ், அதுல இருந்து வரத்துக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இதற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாருடைய வரிப்பணம்? என்னுடைய வரிப்பணம். அப்படி இது வந்து அவர் அரசாங்கத்திலிருந்து செல்வதாக இருந்தால் என்னுடைய வரிப்பணம். நான் கேள்வி கேட்பதுதான் கேட்பேன், ஒரு சாதாரண குடிமகனாக. ஆமா, நிச்சயமாக. அதற்கு அடுத்தது டிரான்ஸ்பரன்சி என்று கூறுகிறார். இந்த அரசு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும், டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். அவருடைய தனி செயலாளர் ஜெகதீஷ், அவரு நேற்றைக்கு இரவு 11 மணிக்கு வருது செய்தி. அவருக்கு அரசாணை 674 மே மாதம் வெளியிட்ட அரசாணை. ஏன் நேற்றைக்கு வெளியிடுறாங்க? இதுதான் 40 நாள் கழிச்சு. ஏன் இதுதான் டிரான்ஸ்பரன்சியா? இதுதான் வெளிப்படைத்தன்மையா? ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு? அப்ப மக்கள் தெரிஞ்சுக்க கூடாதா? நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் நீங்க யார வேணா உங்களுடைய செக்ரட்டரியா போடலாம் இருக்கு, போட்டுக்குங்க. அது ஏன் அப்ப வந்து இவ்வளவு நாட்கள் கழிச்சு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த ஜோதிடர் வந்து அரசு சர்ச்சையானதுனால இது அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதனுடைய அரசு ஆணை நம்பர் 675 675. இது 674. முன்ன பின்ன இருக்கலாம், இது அப்படி போயிருக்கலாம், அது இருக்கலாம். பட் 2 பேருக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய அரசாணை, ஒரே நாள்ல வந்த அரசாணை. அவருக்கு சர்ச்சையான ஒண்ணு இப்ப நேற்றைக்கு வெளியிடுவதன் காரணம் என்ன? பிறந்த நாளை ஒட்டிட்டு இப்படி ஒரு சடங்கு பூர்வமா அதை வந்து போற போக்குல சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் இது வெளிப்படைத்தன்மையா நான் கேட்கிறேன் முதல்வர் அவர்களுக்கு. இது அப்புறம் நீங்க சொன்னீங்க உங்களுடைய கேள்வியில பிஜேபிக்கு இந்த தாவேகா எப்படி இருக்கு? உங்களுடைய கேள்வியே முதல்ல அப்படிதான் இருந்துச்சு. இதை பார்த்தா பிஜேபிக்கு முட்டு கொடுக்குதுதான். இந்த அரசு பிஜேபிக்கு இப்பவே தங்களை ஆயத்தமாகி இருக்கிறார்கள். இணக்கமோடு செயல்படணும். அதை நேற்றுக்கு சொல்லிட்டாரு. வாங்குற நடவடிக்கை இல்லை, அதான் நேற்றுக்கு சொல்லிட்டாரு. இன்றைக்கு சொல்லிட்டாரு முதல்வர். நாங்க வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி தான், ஆனால் நாங்க ஒரு நட்புறவோடு இருப்போன்றத சொல்லிட்டாங்க. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நேற்றைக்கு நடந்த சட்டப்பேரவை நிகழ்வுல மாண்புமிகு அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் பிஜேபியை பற்றி ஒரு எதிர்ப்பு, அவருங்க பத்தி ஒரு விமர்சனம், ஒரு கல்வி நிதியை விடுவிக்கிறது, அதை பத்தி ஒரு கேள்வி கேட்டார். உடனே சபாநாயகர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, உட்காருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் வந்து இது பண்ணுது. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய ஒரு இரட்டை நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப 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 ஒரு இதுவாக நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறப்ப இது வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சி. அவர் பிரச்சாரத்துக்கு போனதுக்கு எப்படி பஸ்ஸில் ஏறி பிரச்சாரம் பண்ணி ஒரு வீர ஆவேசத்தை போறாரோ அப்படித்தான் இன்றைக்கு நடந்தது. அதுவும் குறிப்பாக அவர் முன்னாள் முதல்வர் அவர்களை ஒரு குட்டி கதை சொல்லி இது பண்ணதுன்றது அது தனி மனித தாக்குதல், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு முன்னாள் முதல்வருங்க, அவரு அந்த கட்சி கோஷம் உழைச்சிருக்கார். சென்ற முறை அவருடைய பல்வேறு இதுக்கு உடன்பாடு இல்லை. எனக்கும் திமுகவிற்கும் பல்வேறு உடன்பாடே கிடையாது. நாங்க வந்து அவருடைய கொள்கை வேற, நான் சார்ந்த ஒரு கட்சி நான் சப்போர்ட் செய்யணும், அவங்க கொள்கையே வேற. ஒரு இதுவா பாக்குறப்போ ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற உடனே ஒரு நாகரிக அரசியலின் தொடக்கமாக நீங்க எப்படி ஸ்டாலினை சந்தித்தாருன்னு சொன்னோம். இப்போது அந்த நாகரிக அரசியலை கைவிட்டு விட்டாரா? இது வந்து அருவருக்கத்தக்க வகையில அவரு விமர்சனம் வைக்கலாம். எப்படி வைக்கலாம்? உங்க கட்சியின் தலைவர் தோற்று விட்டார். ஒரு அப்பா அந்த கதை சொல்றது இவருதான். ஒரு பெரிய திராவிட கட்சியே தோக்கடித்த பெருமை அப்படியெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க அரசியல் ரீதியா பேசுங்க. ஆனா ஒரு தனி மனித தாக்குதல் அதுன்றது ஏற்றுக்கொள்ள.
நக்கல் அதான் சொல்றாரு, அது ஈகோ, அது நக்கல் நையாண்டி. இப்ப திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க இவரு அது சொன்னதுக்கு. இப்ப சமூக வலைதளங்கள பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போறாங்கன்னாக்க, எப்படி பதில் கொடுக்குறாங்கன்னா, அவர் இப்படி பாக்குற அப்பாவை பார்க்க முடியல. இப்ப என்ன கேக்குறாங்க, அவருடைய மகன் அவங்க அப்பாவை காணவில்லைன்னு அப்படி திரும்பி போறாங்க. அந்த குட்டி கதை அப்படி திரும்பி போச்சு. இப்ப அப்படி போயிட்டு இருக்குது. சோ இதெல்லாம் இனி வரும் காலங்கள் எப்படி சட்டமன்ற நிகழ்வுகள் நடக்குமோ என்று, இதே போல ஒரு கேலி கூத்தா நடக்குமா, இல்ல ஒரு சீரியஸா மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து மக்களுடைய வாழ்வுகள், அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அது திட்டங்கள் குறித்து பேசுவார்களா என்பது எப்படி இருக்குமோ போக போக தான் தெரியும்.